அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் அணு ஆயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இது ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் பிரேவெஸ்னிக் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் மூத்த ராணுவ தளபதிக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அமைச்சர் தற்போது 83 அமைச்சர்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக பிரசவிக்க உள்ளதாக அல்பேனிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பெர்லினில் பேசிய அல்பேனிய பிரதமர், இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டியாலா விரைவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் 80க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுப்பார் என்றும் ஒவ்வொருவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உதவுவார்கள் என்றும் தெரிவித்தார். அவர்கள் பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஊழலை எதிர்த்து போராடவும் ரமாவின் அமைச்சரவையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கவும் டியாலா அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் இராணுவ பிரிவான கமாஸின் அல்குட்ஸ் பிரிவில் திங்களன்று அதன் போராளிகள் ஒரு இஸ்ரேலிய இராணுவ வாகனத்தை டோஃபான் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனத்தை பயன்படுத்தி இரவு முழுவதும் செயலிழக்க செய்ததாக கூறியுள்ளது. கமாஸின் அல்குட்ஸ் படைப்பிரிவான குட்ஸ் படைப்பிரிவு இவ்வாறு இஸ்ரேலிய இராணுவத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் அதன் போராளிகள் ஜெனினுக்கு தெற்கே உள்ள அன்சா நகரில் இயங்கும் இஸ்ரேலிய இராணுவ வலுவூட்ட நெடுவரிசையை குறிவைத்தே இரவோடு இரவாக டோஃபான் மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டை வெடிக்கச் செய்ததாக அறிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேலிய வாகனம் குறிவைக்கப்பட்டதாகவும் சேதப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே துருக்கியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. பாகிஸ்தானிய தலிபான் குழு ஆப்கானில் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டி பாகிஸ்தான் இராணுவம் எல்லை தாண்டிய தாக்குதலை நடத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவுகின்றது. ஆப்கானிஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் சமீப காலமாகவே தீவிரவாத தாக்குதல் அதிகரித்து வருகிறது. இதற்கு தெஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் என்ற ஆயுதமேந்திய குழுவினருக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதே முக்கிய காரணம் என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. இஸ்ரேல் இராணுவத்தினர் ரோதுபணியில் ஈடுபட்டிருந்த பொது இராணுவத்தினரின் கவச வாகனங்களும் இராணுவ ட்ரக்குகளும் ஒன்றொன்று மோதி வெடித்து சிதறியதனால் 12 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசாவில் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த சம்பவம் உண்மையில் விபத்து தானா, எல்லாவடியில் கன்னிவடியில் சிக்கி இராணுவ வாகனங்கள் சேதம் அடைந்ததா என்பது குறித்து விசாரணைகள் நடந்து வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் 125 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் காசாவில் 94 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 344க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அந்த அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கென்யாவில் 12 பயணிகளுடன் சென்ற சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கென்யாவின் குவாலே மாகாணத்தில் இருந்து மசாய் மரா தேசிய சரணாலயத்தை நோக்கி நேற்று காலை 12 பயணிகளுடன் சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றுள்ளது. இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டு மையத்துடனான அதன் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. டயாடி விமான ஓடுதளத்தில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மலைகள் மற்றும் காடுகள் நிரம்பிய பகுதியில் விமானம் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்குள் வந்து செல்வதற்கு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. அதாவது வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வரும்போதும் செல்லும் போதும் தங்களது புகைப்படங்கள் மற்றும் கைரேகை விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும்.
அமெரிக்காவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் மட்டும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் எல்லைகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நடைமுறை வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் உள்ள கன்கரியா என்ற பகுதியில் மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு ஒரு திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கன்கரியா சுரங்கத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 110 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான தாதுக்கள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 222 டன் தூய தங்கம் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. ராஜஸ்தானில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கங்களில் இதுவே அதிக தங்க இருப்பு சுரங்கமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஈரானின் முதல் துணை ஜனாதிபதி முகமது ரெசா அரேப் எதிரிகள் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாங்கள் ஆக்கிரமிப்பை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். எதிரிகளுக்கு கொஞ்சம் காரணம் இருந்தால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மீது புதிய தாக்குதலை திட்டமிட துணிய மாட்டார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று செவ்வாயன்று தெஹ்ரானில் நடந்த ஒரு விழாவில் அவர் தெரிவித்தார். எப்படி இருந்தாலும் எதிரியின் எந்த ஒரு குறும்புச் செயலுக்கும் நாம் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். முதல் துணைத் தலைவர் மக்களின் ஆதரவை அரசாங்கத்தின் மிகப்பெரிய சொத்து என்று விவரித்தார். தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பதையும் வலியுறுத்தினார். எதிரிகளின் எந்த ஒரு எதிர்மறையான தாக்குதல்களுக்கும் ஈரானின் இராணுவப்படை தயார் நிலையில் இருப்பதாகவும் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். விக்கிபீடியாவுக்கு போட்டியாக குரோக்பீடியா என்ற புதிய தகவல் களஞ்சியத்தை அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் அறிமுகம் செய்துள்ளார். இந்த குரோக்பீடியாவில் முழுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிபீடியாவை பொறுத்தவரை தகவல்களை யார் வேண்டுமானாலும் பதிவேற்றம் செய்யலாம். இதனால் இந்த தரவுகள் சில நேரங்களில் பக்கச்சார்புள்ள பதிவுகளாக இருப்பதாகவும் கூறியிருக்கும் எலான் மஸ்க் பக்கச்சார்பில்லாத தரவுகளை பெற குரோக்பீடியாவை நிறுவியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கனடாவில் இந்திய வம்சாவளி தொழிலதிபர் ஒருவர் மர்ம நபர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று காலை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பிரபல இந்திய வம்சாவளி தொழிலதிபரான தர்ஷன் சிங் அவரது வீட்டின் அருகேயிலே மர்ம நபர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பஞ்சாபை சேர்ந்தவரான தர்ஷன் நேற்று காலை 9:22 மணியளவில் அலுவலகத்துக்கு புறப்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் மறைந்திருந்த ஒருவர் தர்ஷன் தனது காரில் ஏறியதும் அவரை சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். இதன் போது அவர் உயிரிழந்தார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.